இந்த செஷன்ல ஸ்கிரீன் மேல இருக்கிற மர்கபா லோகோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரிக் இருக்கு. முதல்ல வந்து பாலிகான் டூல் எடுத்து ஹார்ட்போர்ட் மேல கிளிக் பண்ணுங்க. சைட்ஸ் வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் தேவைப்படுது. ஷிஃப்ட் பிளஸ் எக்ஸ் பிரஸ் பண்ணுங்க. ஃபில் கலர் வந்து அவுட்லைனா மாறிடும். இது ஒரு சைஸுக்கு மாத்திக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல போய் ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் பண்ணிடுங்க. விட்த்ல மட்டும் நீங்க 100 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. ஹைட்ல தானாவே அது ப்ரொபோர்ஷனேட்டா எடுத்துக்கும். இப்போ வந்து ஸ்டார் டூல் எடுங்க. ஆர்ட்போர்ட் மேல கிளிக் பண்ணுங்க. ரேடியஸ் 1 வந்து 0 மாதிரி பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் வந்து 3 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. இப்படி ஆக்கும் அது ஸ்ட்ரோக் கொடுக்கும். இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி அப்புறம் லெட்டர் ஆர் பிரஸ் பண்ணி என்டர் பண்ணிட்டு 120 ஆங்கிள் என்டர் பண்ணிட்டு காப்பி பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் டி ஒரு தரம் பண்ணா போதும். இப்போ இது சென்டரா இருக்கான்னு நமக்கு தெரியாது. பாருங்க இங்கெல்லாம் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. அந்த 3 ஸ்ட்ரோக்கும் அமையறதுக்கு இந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு போய் பாத் ஆட் ஆங்கர் பாயிண்ட்ஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் டிரா பண்ணணும். அதே மாதிரி அகைன் இந்த ட்ரையாங்கிளை வந்து செலக்ட் பண்ணிட்டு பென் டூலுக்கு போய் இந்த ஆங்கர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஒரு பப்ளிக் லைனை வந்து டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு லைனை டிரா பண்ணும்போது இந்த பாகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லைனை கட் பண்ணணும், இந்த லைன் இங்க இருந்து இந்த செக்மெண்ட்ல இருந்து இந்த செக்மெண்ட்டுக்கு கட் பண்ணணும், அப்புறம் இந்த செக்மெண்ட்ல இருந்து இந்த செக்மெண்ட்டுக்கு கட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அதுக்கு பதிலாக நாம வந்து ட்ரையாங்கிள் ஸ்டார்ல போய் இந்த ரேடியஸ் வந்து 0 கொடுத்ததுனால இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு ஒரு சைஸ் கொடுக்கலாம், 100 கொடுத்துடலாம். ஏன்னா ட்ரையாங்கிள் வந்து 100 இருக்கு. விட்த்ல ஃபிளிப் வெர்டிக்கல் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அலைன் பண்ணிக்கலாம். சென்டர் டு சென்டர், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். இது நமக்கு பர்ஃபெக்டா அமையும். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இடத்துல சைஸ் வந்து 50 அப்படின்னு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி இங்க லைனுக்கு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி நம்ம பொசிஷன் பண்ணிக்கணும். கொஞ்சம் ட்ரிக்கியான வேலை பார்த்துக்கலாம். இங்க கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருக்கு. கண்ட்ரோல் Y வயர் ஃப்ரேம்ல போகலாம். கண்ட்ரோல் K பிரஸ் பண்ணிட்டு 0.01 என்டர் பண்ணுங்க. கீபோர்ட் இன்கிரிமெண்ட், அதாவது நட்ஜ் வேல்யூ. இந்த மாதிரி பண்ணும்போது 100% அக்யூரசி கிடைக்குது. ஓகே, ரெண்டாவதா இந்த பெரிய ட்ரையாங்கிளை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஃபிளிப் வெர்டிக்கல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் K பிரஸ் பண்ணி 1 mm கீபோர்ட் இன்கிரிமெண்ட், அதாவது நட்ஜ் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். டவுன் ஆரோ பிரஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா இங்க டாப்ல இது செட் ஆகும்போது இங்க பாட்டம்ல கூட 2 கார்னர்ல கூட இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சர்க்கிளை டிரா பண்ணணும். எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். இந்த சென்டர்ல இருந்து ஷிஃப்ட் பிளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரியாக்கும் டிரா பண்ணலாம். ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கை கவனத்தில் வச்சு அதே ப்ரொபோர்ஷனுக்கு ஆப்டிக்கலா, அதாவது பார்வையோட அளவுல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆர்ட் ஒர்க் ரெடி. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைஸுக்கு ஸ்ட்ரோக் வெயிட் வந்து ஒரு 4 மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைனை வந்து மேலே எடுத்துக்கலாம், அதாவது ஆக்டிவ் பண்ணிக்கலாம். எக்ஸ் பிரஸ் பண்ணுங்க, மேலே வந்துடும். இது ஆக்டிவா இருக்கும். கிரேடியன்ட் பேனலுக்கு வந்து இதை ரேடியலுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, இந்த லெஃப்ட்ல உள்ளதை எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைடரை செலக்ட் பண்ணி லொகேஷன் வந்து 50 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. இங்க இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்டுக்கு இந்த லெஃப்ட்ல உள்ளது வந்து செலக்ட் பண்ணிட்டு சயான் அண்ட் மெஜெண்டா 100 கொடுத்துட்டு பிளாக் வந்து ஒரு 40 மாதிரி இல்ல 35 மாதிரி கொடுங்க. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நடுவில் உள்ளது வந்து செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். மெஜெண்டா 100, எல்லோ 100, பிளாக் வந்து ஒரு 30 மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஸ்லைடர்களை கொஞ்சம் எண்டுக்கு எடுத்துட்டு போகலாம், லெஃப்ட் ரைட்டுக்கு. இதுக்கு லீனியர் கொடுத்து பார்க்கலாம், அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆர்ட் ஒர்க் ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம். கிளையண்ட்டுக்கு வந்து நீங்க சப்ளை பண்றதானா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபிளாட்டன் டிரான்ஸ்பரன்சி மெனு ஐட்டம் மேல கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் ஆல் ஸ்ட்ரோக்ஸ் டு அவுட்லைன் செக் பண்ணிக்கங்க. ஓகே பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. இப்போ இது ஒரு ஸ்ட்ரோக்கா இருக்காது, ஆனா ஆப்ஜெக்டா மாறிடும். இப்போ வந்து பாத் ஃபைண்டர்ல வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இப்போ இது கிளையண்ட்டுக்கு சப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க சின்னது அல்லது பெருசுப்படுத்துறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆல்ரைட், இப்போ வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கோங்க.